மாமா இப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல இறக்கி விடுவீங்களா மாட்டீங்களா? முடியாது. நீ போறதுக்கே நான் பெர்மிஷன் கொடுக்கல, அப்புறம் எப்படி நீ போவ? ஏன் ஏன் நான் போக கூடாது? ஆமா, நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். சொல்லுங்க, நீங்க எதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? ஏன்னா நான் உன்னோட 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 அது சொல்லுங்க மாமா. என்னோட நான் உன்னோட பாஸ். நான் தான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஹலோ பாஸ். என்ன பாஸ் எல்லாம் ஆபீஸ்ல தான். என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்டுக்கு நான் ஏன் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? லீவ் லெட்டர் மெயில் அனுப்புறேன், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏய், நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும், அதுவும் இப்பவே என் கூட. என்னமோ நான் இல்லாம இருந்தாதான் ஆபீஸ்ல நிம்மதியா இருப்பேன்னு சொன்னீங்க. இப்ப எங்க போச்சு உங்க நிம்மதி? ஏய், இப்பவும் அதே தான் சொல்றேன். நீ இல்லாம இருந்தாதான் நானும் நிம்மதியா இருப்பேன், ஆபீஸ் நிம்மதியா இருக்கும். ஆபீஸ்ல நிறைய வேலை பெண்டிங் இருக்கு, அதை முடிக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். அதுவும் நீ பாதியிலே விட்டுட்டு போனல, அந்த வேலை தான். என்னமோ அதை புரிஞ்சுக்காம ஆபீஸ் நீ இல்லைன்னா நடக்கவே நடக்காதுங்கிற. நீ இல்லைனாலும் ஆபீஸ் ஒழுங்கா நடக்கும். இப்ப நீ ஆபீஸ்க்கு வந்தா வா, வராட்டி போ. சரி ஓகே விடுங்க. நீங்க என்ன கூட்டிட்டு போய் விட வேணாம், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க எதுல வேணாலும் போய்க்கோங்க. கால் ஹெலிகாப்டர் பிடிச்சு கூட போய்க்கோங்க. ஐ டோன்ட் மைண்ட். ஐயோ, என்ன இவ அவன் பின்னாடியே இவளும் போறா? மாமா மாமா இங்க பாருங்க மாமா, கடைசியா கேக்குறேன், கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா? ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. வா. என்கிட்ட சிக்காமல போயிடுவீங்க, அப்ப பாத்துக்கிறேன். இவளோட டெய்லி இம்சையா போச்சு. ஒரு நாள் கூட நிம்மதி ஆபீஸ் கிளம்ப முடியும். ஐயோ, போயிட்டாளே வா. சிட்டா பறந்துட்டாளே. அவளை ஃபாலோ பண்ணி ஆகணும். பாட்டி என்ன அறக்க பறக்க கிளம்புது? என்னவா இருக்கும்? பாட்டி, என்ன இவ போயிருப்பான்னு பார்த்தா இங்க இருக்கா. நீ என்ன போகலையா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ஏண்டா போகும்போது எங்க போறன்னு கேட்க கூடாதுடா. ஓ, என்கிட்டே வா. சரி, எங்க இருந்து திரும்ப வருவீங்க? ஐயோ, டேய், போற இடமே எங்கன்னு தெரியலையே, அப்புறம் எங்க இருந்து திரும்பி வருவேன்னு எப்படா சொல்ல முடியும்? போற இடமே தெரியாதா? அப்படி எங்க போறீங்க? ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டனா. பாட்டி என்ன யோசிக்குது? பாட்டி, கொஞ்சம் காதுல விழுகிற மாதிரி சொல்றீங்களா? அது ஒண்ணுடா கண்ணா, மரகத வீட்டுக்கு போறேன். அவ கடைக்கு போலான்னு சொன்னா, அப்படியே கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அவ எந்த கடைக்கு கூட்டு போறான்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் போற இடம் தெரியாதுன்னு சொன்னேன். பரவாயில்ல, மரகதத்தை வீட்டுக்கு தானே போறீங்க, வாங்க, போற வழியை தான் டிராப் பண்ணிடுறேன். என்ன இவன் நம்ம வேலைக்கு உழ வைக்கிறான்? டே கண்ணா, உனக்கு எதுக்குடா சிரமம்? நீ வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு போயிட்டு வரவன். நீ ஆபீஸ்க்கு போ, நான் ஆட்டோ பிடிச்சு மரகத வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாட்டி, இந்த வயசான காலத்துல ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வாங்க, போற வழியில தானே டிராப் பண்ணிட்டு போறேன். வேணாண்டா கண்ணா, நான் ஆட்டோலயே போயிட்டு வந்துடுறேன். பாட்டி, சொன்னா கேளுங்க, கார்ல உட்காருங்க, ஏசி போட்டு ஜம்முன்னு போய் இறங்கிடலாம். டேய், சொன்னா கேட்க மாட்டேன். வந்துட்டா பெருசா ஹெல்ப் பண்றதுக்கு. பெரியவங்க சொன்னா கேட்கணும். நீ ஆபீஸ்க்கு போ, நான் ஆட்டோல போய்க்கிறேன். போடா. இப்ப எதுக்கு பாட்டி இந்த கத்து கத்திட்டு போகுது? வர வர பாட்டிக்கு மூளை மலங்கி போச்சா? நமக்கு எதுக்கு வம்பு? ஆட்டோ ஷோ நிக்காம போயிட்டானே. ஐயோ, ஷோ ஐயோ, பாத்துருவா போல இருக்கே. ஐயோ, இன்னும் ஒரு ஆட்டோ கூட வராது போல இருக்கே.
நடந்து போயிடுவோம். ஆட்டோ. ஐயோ, ஆட்டோல ஏறா, என்ன பண்றது இப்போ? போயிட்டானே. ஐயோ, பறந்து போறாளே. இப்ப என்ன பண்றது? ஆட்டோ வருது. ஆட்டோ. அட பாவி, இவனும் நிறுத்தாம போயிட்டானே. இப்ப என்ன பண்றது? ஐயோ, போயிட்டாளே. அங்க ஒரு ஆட்டோ வருது. விட்டுறக்கூடாது. விட்டா சத்தியம் பிடிக்க முடியாது. எப்படியாவது இந்த ஆட்டோவை நிப்பாட்டி ஆகணும். ஏய் நிப்பாட்டு. ஏய் நிப்பாட்டு. நிறுத்து. நான் பாட்டி நான் துணிச்சல் இருந்தா நடு ரோட்ல நீ பாடி இருப்ப. நீ வண்டியை நிறுத்து வேண்ட துணிச்சல் தான்டா. ஐயா இந்த டகால்டி வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். வண்டியில பிரேக் பிடிக்காம போய் உன் மேல ஏத்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்பேன்? நான் உன்னை ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டேன். போலீஸ் தான் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஏய் வாய முடுறா, வாய்க்குள்ள ஈ போயிட போகுது. வா வண்டி எடு. வா சீக்கிரம் போலாம். வண்டியை மேல ஏத்திருந்தா அவசரமா போயிருக்க மாட்டேன். அமரர் ஊதியில போயிருப்ப. அட ஏதோ ஒரு வண்டியில போனா சரி. அவசரம் புரியாம முதல்ல வண்டி எடுப்பா. ஐயா பெரிய இம்சையா போச்சு. சே ஐயோ, இப்படியே போடா மாட்டிக்குவோமே. அந்த சக்தி கில்லாடியாச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா. இப்ப மாட்டேன். நாகலட்சுமி இதோ வந்துட்டேன். அவ்வளவு இடம் இருக்க, கொஞ்சம் தள்ளி உட்காரு. என்ன பண்ணிட்டீங்க? முதல்ல நீங்க கீழே இறங்குங்க. ஏன் வேற மாதிரி ஏறணுமா என்ன? என்ன பாட்டி கிண்டல் பண்றீங்களா? ஆள் தான் ஆட்டோல இருக்குன்னு தெரியுதுல. நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன். நீங்க கீழே இறங்கி வேற ஆட்டோல போங்க. ஆட்டோ சொந்தக்காரனே அமைதியா இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்க போற நீ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா என்ன? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிக்கப்பா. அவசரமா போகணும். சார் பாட்டி ரொம்ப விவகாரம் புடிச்சது. யோ உன்னோட ஆட்டோல நான் தானே முதல்ல ஏறினேன். ஒழுங்கா இந்த பாட்டி இறங்க சொல்லி நான் இறங்கி போயிடுவோம் பாத்துக்கோ. தம்பி உன்னை விட அவசரமா போகணும்டா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. பாட்டி தானப்பா. நீங்க அவசரமா போனா இறங்கி வேற ஆட்டோல போங்க. எனக்கு டைம் இல்ல. பாட்டி அதான் கஸ்டமர் சொல்லிட்டாங்கல்ல, நீ கீழே இறங்கு. இங்க பாரியா, உனக்கு காசு தானே வேணும். அத நான் தர்றேன். இந்த தம்பிகிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வண்டி எடு, முதல்ல போலாம். என்னமோ பாருங்க, எனக்கு டபுள் பேமெண்ட் வந்தா சரி. பாட்டி அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல இறங்கி வேற ஆட்டோல போ. டேய் வேற ஆட்டோ கிடைச்சா நான் ஏன்டா இந்த ஆட்டோல வர்றேன்? உன் அழகுல மயங்கி நான் இந்த ஆட்டோல வர்றதுக்கு நான் என்ன வயசு பொண்ணா? பாட்டி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ இறங்கு. நீ வேற ஆட்டோல போ. நான் அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு இருக்கேன். உன்னை டிராப் பண்ணிட்டு போற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. நீ முதல்ல இறங்கி கீழே. பாட்டி கஸ்டமரே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஏன் சும்மா கோச்சல் குடுக்குற? வேற ஆட்டோ பாருங்க போ. ஏன்டா டேய், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு வயசானவா அவசரமா போகணும்னு வேற ஆட்டோ கிடைக்கலையே, போனா போகுதுன்னு ஏறினா அசிங்கத்தை பார்த்த மாதிரி துரத்திக்கிட்டே இருக்கீங்க. டேய் தம்பி, நான் உங்ககிட்ட ஷேர் பேசிட்டு தானே வர்றேன். என்னமோ மடியில உட்கார்ந்த மாதிரி பிக பண்ணிட்டு வர்றேன். இங்க பாருங்க, அமைதியா வந்தீங்கன்னா நான் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி போயிடுவேன். இல்ல நீங்க ரெண்டு பேரும் வேற ஒரு நாகலட்சுமி பாப்பீங்க. யாரு பாட்டி அந்த நாகலட்சுமி? வேற யாரு? நான் தான்டா. வேற ஒரு நாகலட்சுமியா? எத்தனை நாகலட்சுமி வந்தாலும் எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். முதல்ல நீ கீழே இறங்கி பாட்டி. கண்ணா, வயசானவன் பார்க்காம இப்படி பிடிவாதமா பேசினா எப்படிரா? கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? நீ போற வழியில நான் இறங்கிறேன். உன்னை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. சரி வந்து தொலை. அதான் தம்பியே சொல்லிடுச்சுல. வண்டி எடுப்பா, சீக்கிரம் எடுப்பா. சரி பாட்டி நீ எங்க போகணும்? எங்க போகணும்? ஐயோ மறந்து போயிட்டானே. அது ஏதோ ஒரு பார்க். பனகல் பார்க்கா? இல்ல ஜீவா பார்க்கா? ஐயோ அதுவும் இல்ல. டைடில் பார்க்கா? அங்க எதுக்கு நீ போற? அங்க போகணும்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட. இது வேற ஒரு பார்க். செம்மொழி பார்க்கா? அதுவும் இல்லப்பா. அப்ப எந்த பார்க்கு தான் நீ போகணும்? எங்க போகணும்? அது சரி, இந்த வயசுல பார்க்குக்கு போறிய? உன் புருஷன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? ஏய், என் புருஷனை பார்க்க போகணும்னா நீ சொன்ன மாதிரி அமரர் ஊர்தியில தான் போயாகணும். ஆட்டோல எல்லாம் போக முடியாது.
நான் எங்க போனா உனக்கு என்னடா? வண்டி ஓட்டுற வேலையை மட்டும் பாரு. ஏங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? பொண்டாட்டி கால் பண்ற போல இருக்கு. ஹலோ ஹலோ, எங்க இருக்கா? நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். நான் உனக்காக ஃப்ரெண்ட்ஸ் பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்லையா? சரி அங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கேன். அதேதான். என்ன அதேதான்? இப்ப ஏதோ சொன்னியே பார்க்கு. என்ன பார்க்கு? ஃப்ரெண்ட்ஸ் பார்க். அதேதான். சீக்கிரமா பாப்பா, சீக்கிரம் போ. ஃப்ரெண்ட்ஸ் பார்க் தான். கிளம்பு. போய் தொலைறேன். போ. ஹலோ பாஸ், நான் ரன்பீர் பேசுறேன் பாஸ். தெரியுதியா? என்ன விஷயம் சொல்லு. தெரியுதா? ஐயோ பாஸ், நான் வீடியோ கால்லாம் பண்ணலையே, நார்மல் கால் தானே பண்ணேன். அப்புறம் எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும்? வந்து சேர்றது பூரா லூசு கும்பிட்டையா இருக்குதுங்க. யோ, நான் சொன்னது உன் முகத்தை இல்லையா? நீ தான் ஃபோன் பண்றங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அதை சொன்னேன். ஓ அப்பாடா, அப்படியா? சாரி பாஸ், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது சரி, நீ என்னைக்கு தான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட? சரி, என்ன விஷயம் சொல்லி தொலை. பாஸ், நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு லேட்டா வருவேன், அதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். யோ, என்ன அடிக்கடி பெர்மிஷன் போட்டுட்டு இருக்க? வேற இடத்துல வேலை கிடைச்சிருச்சா என்ன? பாஸ், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு லேட்டா வர்றது கூட நம்ம ஆபீஸ்க்காக தான் பாஸ். ஆபீஸ்க்காகவா? என்ன கோயில்ல போய் ஆபீஸ் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு அங்க பிரதட்சணம் பண்ண போறியா? இல்ல பாஸ், நம்ம ஆபீஸ் விஷயமா ஒரு புது கிளையண்ட மீட் பண்ண போறேன் பாஸ். ஒரு நிமிஷம் இரியா. என்னையா சொன்ன? ஆபீஸ் விஷயமா புது கிளையண்ட பார்க்க நீ போறியா? ஆமா பாஸ். யோ ரன்பீர், அதிசயமாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கியா. யூ ஆர் ரியலி கிரேட், சூப்பர். பாஸ், என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். இல்ல ஆபீஸ்க்காக நீ உழைக்கிறல்ல, உன்னை எப்படி புகழாம இருக்க முடியும்? உன்ன மாதிரி ஒரு பிஏ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணையா. பாஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன திட்டுனீங்க. யோ, அது வேற வாயி, இது நல்ல வாயி. பாஸ், எப்படியோ நீங்க என்ன புகழும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்க புகழ்ச்சிக்காகவே டெய்லி கிளையண்ட மீட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு லேட்டா வரணும்னே தோணுது பாஸ். போய் சந்தோஷமா போய் ஆபீஸ்க்காக இன்னும் நிறைய கிளையண்ட பிடி, சரியா? ஆனா ஒண்ணு, ஆபீஸ்க்கு நீ லேட்டா வந்தேனா உனக்கு லாஸ் ஆஃப் பே கன்ஃபார்ம். என்ன பாஸ், ராட்னத்துல உயரமா கொண்டு போயிட்டு தப்புன்னு கீழே விட்டு பெருமையா பேசிட்டு இப்ப ஆப்பு வைக்கிறீங்களே. உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே பாஸ். டேய், அதான்டா சிவா. பாஸ், இந்த ரன்பீர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான்லாம் ரோலர் கோஸ்டர்லயே 4 ரவுண்ட் அடிச்சவன் பாஸ். உங்க ஆப்புக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் பாஸ். என்ன ரன்பீர் சார் சொன்னீங்க? ஏன் பாஸ், காது சரியா கேட்கலையா? டேய், எனக்கு காதெல்லாம் நல்லா தான் கேக்குது. ஆனா நீயே உனக்கு பில்டப் கொடுக்கற பாத்தியா, அதை தான் என்னால நம்ப முடியல. நம்புங்க பாஸ், நான் உங்களை கைவிட மாட்டான் பாஸ் இந்த ரன்பீர். ரொம்ப பேசாத, சீக்கிரமா போய் கிளையண்ட பார்த்துட்டு ஆபீஸ்க்கு வந்து சேரு. ஓகே பாஸ். ஐயோ கடவுளே, இந்த பாஸ புரிஞ்சிக்கவே முடியலையே. போய் ரீச் ஆயிருப்பாளா? இந்த ரஞ்சித் யாரு? ஆளு எப்படி இருப்பான்? இவ வீட்ல இருந்து கிளம்பும் போது ரொம்ப ஓவர் பில்டப்பா சொன்னா. அவ வேற இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கான். 2 பேரும் மீட் பண்ண போறத வேற சொன்னாங்க. அவன் ஆளு எப்படி இருப்பாங்கிறத நம்ம போய் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். என்ன பண்ணலாம்? ஓகே, ஹோட்டலுக்கு போவோம். இங்கதானே. இந்தாங்க. இவன் ஒருத்தன் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறான். சரி, உள்ள போய் வெயிட் பண்ணலாம். மேடம், என்ன சாப்பிடுறீங்க? என்னோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் வந்ததும் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம்.
வரா? இவ எதுக்கு இங்க வரா? ஆ, ஐயோ, என்ன நேரா வரா? ஆ, ஐயோ, இவ எதுக்கு? ஐயோ, இவ நம்மள தேடிதான் வந்திருக்காளா? நாம இங்க வர்றது இவளுக்கு எப்படி தெரியும்? ஆ ரஞ்சித் கிளம்பிட்டியாடா? நல்ல வேலை ரஞ்சிதா, பரவாயில்ல. நல்ல வேலை நம்மள தேடி வரல. ஆ சரி ஓகேடா. ஐயோ, என்ன இவ இங்க வந்து உட்கார்ந்துட்டா? என்ன பண்றது? இதுக்கு மேல உட்கார்ந்த பிரச்சனை ஆயிடும். எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். அப்பாடா, நல்ல வேலை மாட்டல. இந்த ஹோட்டல் தானே சொன்னா. எப்படியும் அந்த ரஞ்சித் இந்த வழியா தான் நான் வரணும். வரட்டும், பாக்குறேன். அவன் என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஹலோ, சொல்லுங்க கேசவன். ஆமாம்மா, நான் கொஞ்சம் வெளியில தான் இருக்கேன். ஓ, அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைலா? நான் இப்போ வெளியில இருக்கேனே, என்னால் வர முடியாது. வேணா ஒன்று பண்ணுறேன், என்னோட பிஏ ரன்பீரை நான் அனுப்புகிறேன். அவங்கிட்ட கொடுத்து விட்றீங்களா? ஓகே, டன். யப். பாஸ் சொல்லுங்க பாஸ். ஆடிட்டர் ஃபோன் பண்ணாரு, அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எல்லாத்தையுமே கொடுத்து விட்றேன்னாரு. நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்ட போய் அதை வாங்கிட்டு நீ ஆஃபீஸ்க்கு வா. ஓகே பாஸ். ஆமா, இப்போ நீ எங்க இருக்க? பாஸ், நான் கிளையண்ட்டுக்காக அவரோட இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ். ஆல் தி பெஸ்ட், மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடி. தேங்க்யூ பாஸ், தேங்க்யூ பாஸ். ஆனா ஒரு விஷயம்யா, உண்மைக்கே நீ பெரிய ஆள் தான். பாஸ் மறந்தா கூட அந்த வேலையை கரெக்டா முடிக்கிற பாத்தியா? ஐ ரியலி லைக் இட். பாஸ், நீங்க என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். நான் என் கடமையை தானே பாஸ் செஞ்சிட்டு இருக்கேன். பாஸ், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எப்படியாவது ஆர்டர் பிடிச்சி பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது, பார்சலா? சாரி பாஸ், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆர்டர் பிடிச்சிட்டு நேரா வந்துடுறேன் பாஸ். யோ, உன்னையெல்லாம் ஒரு வாட்டி பாராட்டிடக்கூடாது, உடனே ரொம்ப ஏறிடும் உனக்கு. சாரி பாஸ், சாரி பாஸ். பாஸ், கிளையண்ட் வந்துட்டாங்க, கிளையண்ட் வந்துட்டாங்க. நான் மீட்டிங் முடிச்சிட்டு நான் அப்புறமா கால் பண்றேன் பாஸ். சரி சரி, மீட்டிங்கை முடிச்சிட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபைல வாங்கிட்டு வா. ஓ, தேங்க்யூ 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 பாஸ். என்ன செல்லகுட்டி இவ்வளவு லேட்டு? டிராஃபிக் மாமா. நடந்து வர்றதுக்கு எதுக்கு டிராஃபிக்? அதை விடுங்க மாமா. நம்ம எப்படி மீட் பண்றது? அக்காக்கு தெரிஞ்சா என்ன பண்றது? அவ கிடக்குற பழைய சோறு, அவளுக்கெல்லாம் ரொமான்ஸே வராது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டு வந்தா நல்லா வயிறு முழுக்க தின்னுட்டு வீட்டுக்கு போய் குப்பை அடிச்சு படுத்துருவா. ஆனா நீ அப்படி இல்லடா செல்லக்குட்டி, நீ பட்டுடா.